Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனை பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். ஐந்து பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தனுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலிவுட் நடிகர் தர்மேந்திராவிற்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த என் ராஜமுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த பி நாராயணனுக்கும் கேரளாவைச் சேர்ந்த KT தாமஸிற்கும் பத்ம விபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 5 பேருக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருதுகளை அறிவித்திருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த KT தாமஸிற்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த என் ராஜமுக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த பி நாராயணனுக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிமூன்று பேருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மலையாள நடிகர் மம்முட்டி, ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன், பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா ஆகியோருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்திற்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருதும், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரனுக்கு பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் 13 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மயிலானந்தத்திற்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்கா யாக்னிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த கள்ளிப்பட்டி ராமசாமிக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு பத்ம விருதுகளை அறிவித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 5 பத்ம விபூஷன் விருதுகளும் 13 பத்மபூஷன் விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்கள் என்ன? மத்திய அரசு 2026ஆம் வருடத்துக்கான பத்ம விருதுகளை அறிவித்திருக்கிறது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் படி இந்த வருடம் 131 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே 5 பத்ம விபூஷன், 13 பத்மபூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகளாகும். இதிலே மொத்தம் 19 பேர் மகளிர் மற்றும் 6 நபர்கள் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பத்மபூஷன் விருது பெற்றவர்களிலே
சமீபத்தில் காலம் சென்ற நடிகர் தர்மேந்திராவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல காலம் சென்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர், கேரளாவின் பழுத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான VS அச்சுதானந்தனுக்கும் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாடகி அல்கா யாக்னிக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மலையாள நடிகர் மம்முட்டிக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. விளம்பரத்துறையிலே மிகவும் பிரபலமாக இருந்து பல்வேறு சிறப்பான விளம்பரங்களை உருவாக்கியவர், சமீபத்தில் காலம் சென்றவர் பியூஷ் பாண்டே. அவருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே பகத்சிங் கோஷியாரி மூத்த அரசியல் தலைவர், மாநில ஆளுநராகவும் இருந்திருக்கிறார். அவருக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே காலம் சென்ற சிபு சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர், அவருக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் பழுத்த தலைவர், சமீபத்தில் காலமான VK மல்ஹோத்ராவுக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு துறைகளில் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையிலே தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான டென்னிஸ் வீரர் விஜய் அமர்ராஜுக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் தற்போது அமெரிக்காவில் வசிப்பதால் அவர் வெளிநாட்டவர் பட்டியலில் கணக்கிடப்படுகிறார். இப்படி பல்வேறு முக்கிய விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசு ஒவ்வொரு வருடமும் குடியரசு தின கொண்டாட்டங்களுக்கு முன்பாக இந்த விருதுகளை அறிவிக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில்தான் இன்றும் பல்வேறு முக்கிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பத்மஸ்ரீ பொறுத்தவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலருக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே IIT சென்னையைச் சேர்ந்த V காமகோடி உள்ளிட்டோர் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போலவே பழுத்த அரசியல்வாதியும் சென்னையிலே மிகவும் பிரபலமான மருத்துவமருமான HV ஹண்டேவுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே அதிகம் பிரபலமாகாத சாதாரண மக்களுக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும், மக்களால் அதிகம் அறியப்படாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் விருது வழங்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே மத்திய அரசு சமீப வருடங்களாக பலரை தேர்ந்தெடுத்து விருது அளிக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிகவும் பிரபலமாக இல்லாவிட்டாலும் அவர்களுடைய துறையிலே அவர்கள் சிறப்பாக பணியாற்றியிருந்தால் அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்ற கொள்கையை மத்திய அரசு தொடர்கிறது. உங்களுடைய ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓவிய கலைஞர் R கிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கணபதி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலருக்கும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமான நபர்கள் குறித்து சொல்ல முடியுமா? கணபதி, இணைப்பில் இருக்கிறீங்க. தமிழகத்தைச் சேர்ந்த பலருக்கும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பிட்ட சிலரை சொல்ல முடியுமா? நிச்சயமாக. தமிழ்நாட்டிலே மிகவும் பிரபலமான நடிகர் மாதவனுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய பெயர் மகாராஷ்டிரா பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் மும்பையிலே வசிக்கிறார் என்பதால் அவருடைய பெயர் அங்கே மகாராஷ்டிரா பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டிலே மிகவும் பிரபலமான மம்முட்டி போன்றவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை. அதே போலவே தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலர் வேறு மாநிலங்களிலே வசிக்கிறார்கள், அவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக K. விஜயகுமார் சிவில் சர்வீஸ் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பட்டியலிலே அவர் பெயர் இடம்பெறுகிறது. முன்னாள் IPS அதிகாரியான ஓய்வு பெற்ற அதிகாரியான விஜயகுமார் பெயர் இந்த பட்டியலிலே இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போலவே தமிழ்நாட்டை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி பாலசுப்ரமணியன், ஆனால் தெலுங்கானா மாநிலத்திலே வசிப்பதால் அந்த பட்டியலிலே இருக்கிறார். இப்படி
தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பலர் இருக்கிறார்கள். ஆனால் வேறு மாநிலங்களை வசிப்பதனால் அந்த மாநில பட்டியல்களிலே அவர்களுடைய பெயர்கள் இடம்பெறுகின்றன. தமிழ்நாட்டை சேர்ந்த பலருக்கும் இந்த முறை விருது பொதுமக்களால் அவர்களுக்கு விருது கிடைக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் மூலமாக வேண்டுகோள் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வேண்டுகோள்களை ஏற்று மத்திய அரசு விருதுகளை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் உள்ளிட்ட பலருக்கும் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மிகவும் பிரபலமாக நன்கு அறிந்தவர்களாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அவர்களுடைய துறையிலே சிறப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களிலே டாக்டர் பி நடேசன் இருக்கிறார். கால்நடை மருத்துவத்திலே சிறப்பாக பணியாற்றியவர். அதே போல காலம் சென்ற ஆர் கிருஷ்ணன் கலைத்துறையிலே மிகவும் பிரபலமானவர். அதாவது நீலகிரி பகுதியிலே அங்குள்ள பழங்குடி மக்களின் கலையை பரப்புவதற்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தவர். இவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜஸ்தாபதி காளியப்ப கவுண்டருக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. உலோகத்திலே சிலை வடிப்பதிலே இவர் மிகவும் சிறந்தவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலரும் இந்த பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டிலே பிரபலமான பலரும் இந்த பட்டியலிலே இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிலே மம்முட்டி போன்றவர்கள் அடக்கம். சினிமா நடிகரான மம்முட்டி தமிழ்நாட்டிலே நன்கு அறியப்படுவார். கேரளாவை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவிலே பிரபலமாக இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை எழுத்தாளர் சிவசங்கரிக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கலை மற்றும் இலக்கிய துறையிலே அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டிலே நன்கு அறியப்பட்ட டி ஜெகநாதன் பெயரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. பத்மஸ்ரீ விருது பெறுபவர்களிலே அவரும் ஒருவர். தொழில்துறை சார்பாக அவர் இந்த விருதை பெறுகிறார். ஆனால் அவருடைய கர்நாடகாவில் வசிப்பதால் கர்நாடகா மாநில பட்டியலிலே அவருடைய பெயர் இடம்பெறுகிறது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.